அவர் வந்து சிவா சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் பேரை சினிமாக்களில் பார்த்துருக்கோம். மக்கள் தொடர்பாளர் சித்ரா ராமு, சித்ரா லக்ஷ்மன் அப்படின்னு. அவருடைய அருமை சகோதரர் சித்ரா ராமு அவர்களை பற்றி கூட நான் சொல்கிறேன். எப்பவுமே நான் 2 பேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேரும் ஒன்றா வருவாங்க. ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலி மீட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தா இவர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார். அண்ணன் ராமண்ணன்னு இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு உறவு முறையோ அந்த அப்படி மெயின்டைன் பண்ணுற அந்த அந்த அடையாளம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கம்மி. இப்போ இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம். சாதாரணமான பயணம் இல்லை. ஒரு பிகினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலிருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் தயாரித்த படங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். வாழ்க்கை, மண் வாசனை, அதாவது பாரதி ராஜாவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். ஏன்னு அப்புறம் பாக்கியராஜான்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் நான் தான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் அவருக்கு தெரியும். ஒரு அதாவது சித்ரானா ஒரு ஃபேமிலி இதுதான். இப்போ எங்கள் சிவா சுந்தர் ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா அந்த 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 பொறுப்பை வந்து அழகாக செய்வார். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவரோட சரி அவர் வந்தவுடனே அந்த பதவி நின்று போச்சு. அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம். ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார். ஸோ அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி அண்ணன் சொன்னார். சினிமாவில் எல்லாரும் வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு யூடியூப் சேனல்னா அதுதான். எந்த விதமாகத்திலையும் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சினிமாவில் முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிற விஷயங்களை அழகாக மிக பிரமாதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான உண்மையான சினிமா யூடியூப் சேனல்னா அது அண்ணனோட டூரிங் டாக்ஸ் தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுப்பேன். ஏன்னா நான் கூட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவரு தான் திருப்பி பதியோ இந்த ஆள் மீறி நம்ம ஒன்று பண்ணி ஜெயிக்க முடியாது போல் இருக்கேன்னு டென்ஷன்லேயே கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன். என்ன உண்மையா? ஆமாம். அதனால் அவரே பல தடவை என்ன பேட்டி ஏதாச்சும் கொடுத்துட்றா அப்படின்னு முடியவே முடியாது. நான் என்னுடைய சேனலுக்கு தான் நான் என் பேட்டியை கொடுக்குறேன். இப்போ எந்த சேனலுக்கும் கொடுக்குறதில்ல அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இப்போ நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது. அது அவர் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் நம்ம வர முடியும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரொம்ப அழகான ஒரு விருதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் நேம். இதுவரையிலும் உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரேமில் இருக்கிறவருக்கும் அவருக்கு கிடைக்கிற ஃபேம், அதுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். இவர் சும்மா ஃப்ரேம் அண்ட் ஃபேம்னு போட்டார். ஃப்ரேமில் தோன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபேம் வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு அவன் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு தரக்கூடிய ஒரு விருதுகள் தான் இந்த உன்னதமான ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் அப்படின்னு தொடங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக நம்மளும் வந்து ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அது ராம்மூர்த்தி சார் இருக்கிறவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அது போன உடனே அந்த வேல்யூ போயிடுச்சு. அது மட்டும் இப்போ விருதுகள் வந்து வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலன்னாலும் உண்மையாக யாருக்கு இந்த விருது போகணுமோ
அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால் தயவு பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து, அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்கில் அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருப்போம். இயக்குனர் சங்கமும், அது குறிப்பாக செல்வமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமாக ரோடு போடுற வேலையில் மாட்டிக்கிட்டார். பெப்சி தொழிலாளர்கள் கொடுத்த இடத்துல ரோடு போடுறதுல ஒரு பிரச்சனை வந்து அது நேரடியாக போயிட்டு கலெக்டரை பார்த்துட்டு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த ரோடை தாண்டி வந்துகிட்டு இருக்காரு. அதனால் என்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணன் எனக்கு முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைன்னு என்னை திட்டு வர்றப்பா நீ சொல்லிவிடு அண்ணனுக்குன்னு. ஆக அவருடைய சார்பாகவும் இந்த தேர்வு குழுவில் எங்களையெல்லாம் ஒன்றிணைத்தமைக்கு திருமதி குஷ்பு அவர்கள், சிவா அவர்கள், இளவரசு அவர்கள், செல்வமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை, எங்களை சிக்க வச்சிட்டாரு. அது உட்கார்ந்து பார்க்கறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும். இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியோடு ஃப்ரேம் அண்ட் ஃபேமை வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துவோம். நன்றி.